Pepper's Entertainment Television. Turn on the heat. Nalam Kaka. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சி வழியாக நிறைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியிலும் நம்ம பேச வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் முல்லை அவர்கள் வந்திருக்காங்க. அரிது மாநிலராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் கூன் குருடு செவிடு நீத்து பிறந்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் பெண்களாய் பிறத்தல் மிகவும் அரிது. அப்படி பெண்கள் பற்றிய டாபிக் தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். பெண்களுக்காக இருக்கக்கூடிய அதாவது குழந்தையின்மை பிரச்சனைகள், ஜெனரலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது பற்றி தான் பேச போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். டாக்டருக்கு பிறகு நம்ம மீட் பண்றோம். இன்னைக்கு நம்ம பெண்கள் பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா பெண்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு குறைபாடுனா நிச்சயமாக அது எல்லாருக்குமே சார்ந்தது. அதை எப்படி இந்த குறைபாடை ஹோமியோபதியில தீர்த்துட்டு இருக்கீங்கிற நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது வகையில குழந்தையின்மைக்கான காரணங்கள் பெண்கள்கிட்ட என்னென்ன இருக்கு? குழந்தையின்மைக்காக நிறைய காரணங்களோட எங்களுடைய மருத்துவமனைக்கு நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மோஸ்ட் காமனா நம்ம காரணங்கள் நம்ம பார்க்க போனா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் நிறைய வருவாங்க. இப்போ மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து ஏஜ் வைஸ் நம்ம ஒரு ஏஜுக்குமே பிரச்சனைகள் நிறையவே பார்க்குறோம். ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருந்துகிட்டே வர்றது, இல்லை இடையில அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனைனாலேயோ இல்லை வேற ஏதாவது காரணங்களாலேயோ ஸ்டார்ட் ஆகிறது. அண்ட் அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறமா அவங்களுக்கு திடீர்னு ஸ்டார்ட் ஆகிறது. இன்னொரு விஷயம் வந்து ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா அடுத்த குழந்தைக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ்ல அவங்க அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ பொதுவா எடுத்து பார்த்தா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஸ்டார்டிங் அறிகுறி எதுல நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு? சரி, ஓகே. இப்போ மேரேஜ் ஆகி அவங்க 1 இயர் கன்சீவிங்க்கு ட்ரை பண்ணுறாங்க. நார்மலாக தான் இருந்துட்டு இருக்காங்க. மேரேஜ் ஆகி 1 இயர்க்கு கன்சீவிங் ட்ரை பண்ணுறாங்க. அப்போவும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகலை. அப்படிங்கும்போது அவங்க ஒரு அட்லீஸ்ட் 6 to 8 months அவங்களுக்கு இந்த டிலே ஆகுது. அப்படிங்கும்போது அவங்க டெஸ்ட்டுக்கு பார்க்க போகணும். சப்போஸ் நார்மலாக இல்லை, டிலேயாக தான் மென்சஸ் ஆகிட்டு இருக்கு, ஒரு 40 daysல மென்சஸ் வந்துட்டு இருக்கு, பட் ரெகுலராக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அவங்க மேரேஜ் ஆன உடனே அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட் என்னங்கிறத, எதனால இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இந்த டிலே பீரியட்ஸ் எதனால இருக்கு அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் 30 days 28 to 30 days சைக்கிள் கரெக்டாக வருது அப்படிங்கும்போது கவலைப்பட தேவையில்லை. கன்சீவிங்க்கு ட்ரை பண்ணலாம். 6 to 8 monthsல எதனால கன்சீவ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் டெஸ்ட்டுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். பட் மேரேஜுக்கு முன்னாடியுமே சரி, மேரேஜுக்கு அப்புறமாவும் சரி, இந்த ஏதாவது மைல்டு டிலே இருக்கு அப்படிங்கும்போது ஏர்லியாகவே கொஞ்சம் ஹார்மோன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேசிக்காக ஸ்கேன் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா போதும். ஓகே. பெண்களுக்கு இருக்கக்கூடிய வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு? மாதவிடாய் தவிர வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு குழந்தையின்மைக்காக? ஓகே. கர்ப்பப்பையில மெயினா பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மேஜர் இஷ்யூ வந்து கருதப்படுது. இப்போ கர்ப்பப்பைக்கு உள்ள தெரியாது இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்னு எப்படி அவங்களுக்கு அறிகுறி மூலமா? கர்ப்பப்பையில கட்டிகள் இருந்தா நல்லா தெரியும். இப்போ வந்து கட்டிகள் வளர்ந்துட்டே வர்றது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா அது வளரும். ஒவ்வொரு சைஸா கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வரும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல அவங்களுக்கு ஒரு நாள்பட்ட டைம்ல இந்த மாதவிடாயில ரொம்ப அதிக ரத்தப்போக்கு போறது, அடி வயிற்றுல வலி இருக்கிறது, அண்ட் ரொம்ப வயிறு ஹெவியா தெரியுறது, உடல் எடை கூட்டிகிட்டே போறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ ஸ்கேன் அவங்க வந்து கரெக்டா பார்த்துட்டு இந்த ஃபைப்ராய்டு கட்டையா இருந்தாலும் சரி, பாலிப்பா இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில இருந்தாலும் சரி, அது கீழே சர்வைக்கல் பாலிப்பா இருந்தாலும் சரி, ஸோ என்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டா ஈஸியாக நமக்கு ஏர்லி ஸ்டேஜஸ் சைஸ் வந்து 2 to 3 சென்டிமீட்டர் இருந்தாலும் சரி, 5 சென்டிமீட்டர் இருந்தாலும் சரி, ஏர்லி ஸ்டேஜ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட மெடிசன்ஸ் மூலியமா குறைச்சிக்க முடியும். ஓகே, ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஓகே, நம்ம இந்த கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர்களுடைய முதல்ல நான் கேட்ட மாதிரி அறிகுறிகள் அடி வயிறு வலி, அதெல்லாம் நமக்கு சிம்டம்ஸ். ஏன்னா நீங்க கட்டி சொல்றீங்க, எல்லாமே சொல்றாங்க ஏர்லி ஸ்டேஜ்ல வந்திருந்தா நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. பட் ஏர்லி ஸ்டேஜ்ங்கிறது அந்த கட்டி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அடி வயிறு ஒரு வலி, நம்ம அப்டமன் பெயின் எடுத்துக்கலாமா ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம். இப்போ வந்து மெனார்கே ஆகுது, 15 yearsல ஏஜ் அட்டென்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வந்து இப்போ ஒரு 6 months டிலேயாக வரும், இப்போ இரெகுலராக இருக்கும், அப்புறம் ரெகுலரைஸ் ஆகிடும், நார்மல் ஆகிடும். அந்த மாதிரி நார்மலாக வர மென்சஸில் வந்து பெயின் இருக்கிறது
சாதாரண சகஜமான விஷயம் தான். கண்டிப்பா பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்து எந்த விதமா இருக்கு? அதாவது நார்மலான பெயின் இருக்கிறது அப்படின்னா மென்சஸ் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடி மைல்டு பெயின் இருக்கிறது, அண்ட் மென்சஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் அதிகப்படியான பெயின் இருக்கிறது. 2வது நாள்ல உங்களுக்கு பெயின் குறைஞ்சிட்டே வந்துடும். அதுவும் அந்த பெயின் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். உங்களால அடிவயிறு வலியா இருந்தாலும் சரி, இடுப்பு வலியா இருந்தாலும் சரி, மார்பக வலிகள் இருக்கும், இல்ல கால் வலி இருக்கும், தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வலிகள் சில பேருக்கு வந்து 10 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிறது. இப்போ வந்து மென்சஸ் ஆகி 15 நாள்லயே அவங்களுக்கு வலி ரொம்ப ஈஸியாவே ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரொம்ப அதிகப்படியான வலி நாள் ஆக ஆக அதிகரிச்சுட்டே போறது வலி. அண்ட் மென்சஸ் அட்டைன் ஆகிற அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டே ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிற டைம்ல அதிகப்படியான ரத்த போக்கு போக போக எவ்வளவு அதிகம் போகுதோ அந்த அளவுக்கு பெயினும் ஷூட் அப் ஆகிட்டே இருக்கிறது. அண்ட் அதோட கட்டி கட்டியா போறது. ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம் நலம் காக்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? திவ்யாங்க மேடம். ஓகே, நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க திவ்யா. மேடம் இப்போ வந்து அபார்ட் பண்ணி 3 மந்த்ஸ் ஆச்சுங்க. சரிங்க. அப்ப இந்த 3 மந்த்ஸும் வந்து நான் டேப்லெட் தான் போட்டேன் அபார்ட் பண்றதுக்கு 2 மந்த்ல. சரிம்மா. பீரியட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 நாள் வந்து நான் தைரியமா போய் கட்டி கட்டியா போய் நின்றது. இப்படியே 3 மாசம் ஆயிட்டு இருக்குங்க. ஓகே, சரிம்மா. எதனால அபார்ட் பண்ணீங்க? என்ன காரணம்? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அபார்ட் பண்ணோம். சரி, ஓகேம்மா. எத்தனாவது நாள்ல இருந்து இப்போ மெடிசன் சாப்பிட்ருக்கீங்க? கன்சீவ் ஆகி எத்தனாவது நாள்ல இருந்து மெடிசன் சாப்பிட்ருக்கீங்க? 48 நாள்ல சாப்பிட்டேங்க. சரி. அதுக்கப்புறமா இப்போ இரெகுலரா ஃப்ளோ இருந்துட்டே இருக்குதா? ஸ்கேன் பாத்தீங்களா? என்னங்க? ஸ்கேன் பாத்தீங்களா அதுக்கப்புறமா? ஆமா. இல்லம்மா, இப்போ ஸ்கேன் பாத்தீங்களா? நீங்க அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கேன் பாத்தீங்களா? ஸ்கேன் பாக்கலைங்க. இல்ல இப்படி போயிட்டே இருக்குதுன்ட்டு நிக்கிறதுக்கு டேப்லெட் வாங்கி குடிச்சோம். அப்பயும் நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை 3 நாள் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலரா உங்களுக்கு மென்சஸ் ஆகுது. இந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த அபார்ஷனுடைய பார்ட்டிகல்ஸ், அபார்ஷன் ஃபீட்டஸ் வந்து சரியா வந்து வெளியில வராம இருந்துச்சு, சரியா கிளீன் ஆகாம இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி இரெகுலரா மென்சஸ் ஆகும்மா. ஏன்னா உங்களுக்கு கன்சீவிங்காக கர்ப்பப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். அது வந்து சரியா ஷெட் ஆகலை அப்படின்னா அந்த கருவோடு சேர்த்து அதுவும் ஷெட் ஆகும். உங்களுக்கு ஷெட் ஆகலை அப்படின்னா தான் இந்த மாதிரி இரெகுலரா வந்துட்டே இருக்குது. டேப்லெட்ஸ் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு தடவை ஸ்கேன் பார்த்துக்கிட்டு எதனால இவ்வளவு ப்ளீடிங் ஆகுது, இன்ஃபெக்ஷன் சேர்ந்து இருக்குதா, இல்ல சரியா உங்களுக்கு அபார்ஷன் ஆகல, சரியா கிளீன் ஆகல அப்படிங்கும்போது மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குமா. நீங்க டைரக்டா கிளினிக் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தா கண்டிப்பா அது ஸ்டாப் ஆயிடும். இது இப்படியே நீங்க விடக்கூடாது. இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கிறது ஒண்ணு வந்து நீங்க வீக் ஆயிடுவீங்க. அண்ட் ஃபர்தரா அபார்ஷன் ஆன யூட்ரஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வாங்கிக்கிறதுக்கூடிய அந்த வீக்னஸோட இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி இரெகுலரா ரொம்ப நாளா ப்ளீடிங் ஆகிறது வந்து டக்குனு இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ அதை நீங்க வளர்த்துக்காம உடனடியா நீங்க கன்சல்டேஷன் பண்ணுங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க நாகர்கோவில்ல இருந்து கவிதா பேசுறோங்க. ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க கவிதா. மேம் வந்துட்டு என் கல்யாணம் வந்து எனக்கு ஒரு 16 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி. அப்புறம் வந்து எனக்கு இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த ஒரு பேபி பிறந்ததுன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க. எனக்கு அதுக்கப்புறம் பேபி ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க. சரி. இப்போ வந்து குழந்தை இது பண்ணும்போது ஃபேமிலி பிளானிங் திரும்பவும் சரி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. சரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஹோமியோ இதுல உங்க இதுல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படியே கன்சீவ் ஆகுற மாதிரி வாய்ப்பு இருக்காங்க மேம். ஓகே, ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க? ஆமா. பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். ரீ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 5 வருஷம் இருக்கும் மேம். 5 வருஷம் இருக்கும். ரெகுலர் மென்சஸ் இருக்குங்களா? எனக்கு ரெகுலர் மென்சஸ் இருக்குது. ரீ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஹெச்எஸ்ஜி பாத்திருக்கீங்களா? என்னங்க மேம்? ரீ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா கருக்குள்ள அடைப்பு இருக்கு இல்லையாங்கறத பாத்திருக்கீங்களாமா? ஆமா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு கருக்குள்ள அடைப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. வெரி குட்மா. இப்படி நார்மலா தான் இருக்கு உங்களுக்கு. அண்ட் கருமுட்டை வளர்ச்சியும் ஒரு தடவை நீங்க பார்க்கணும். கருமுட்டை வளர்ச்சி பார்த்திருக்கீங்களா? ஃபாலிகுலர் ஸ்டடி
இப்ப வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கருமுட்டையெல்லாம் நல்லா இருக்கு, கர்ப்பப்பையெல்லாம் எல்லாமே 2 சைடும் ஓவரி எல்லாம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நார்மலா இருக்கு உங்களுக்கு, அதனால கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இது 5 வருஷமா நீங்க ட்ரை பண்ணியும் இந்த மாதிரி உங்களுக்கு கன்சீவிங் டிலே ஆகுது அப்படிங்கும்போது உங்க ஹஸ்பண்டுக்கும் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுமா. ஹஸ்பண்ட் செக் பண்ணதுல வந்து மேம் சொல்லுங்க. செமன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கவுண்டிங் வந்து 2.2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அப்போ அது வந்து கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு நார்மலா இருக்குமா? உங்களுக்கு நார்மலா இருக்கு. நீங்க ரீகானலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமாவும் கருக்குழாய் அடைப்பு எதுவும் இல்லை, அண்ட் ரெகுலர் மென்சஸும் இருக்கு, கருமுட்டை வளர்ச்சி இருக்கு. ஆனா உங்க ஹஸ்பண்ட்க்கு கம்மியா இருக்கிறது இன்னொரு பெரிய ரீசன்மா கன்சீவ் ஆகாம இருக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட், ரீசெண்டா எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணுங்க, எடுத்துட்டு வந்து கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆலிகோஸ்பெர்மியா ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை இருந்து அதுக்கப்புறமா இப்போ ட்ரை பண்றீங்க. இப்போ அதனால செகண்ட் டைம் கன்சீவ் ஆகிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. டெம்பரரியா என்ன காரணத்தினால உங்க ஹஸ்பண்டுக்கு கவுண்ட் குறைஞ்சிருக்குதோ அதை பேஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க நியர்பை கிளினிக்கா உங்களுக்கு நாகர்கோவிலேருந்து வரதுக்கு மதுரை தான் வரது கிட்டக்க இருக்கும். நீங்க மதுரை பிரான்ச்சை கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி உங்களுடைய நிலைப்புக்கு. பட் ஹோமியோபதியில வந்து நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு பாதியில கண்டினியூ பண்றாங்க, பாதியில பிரேக் பண்ணிடுறாங்க குழந்தையின்மை பிரச்சனைக்கு. அப்போ எந்த லெவலில் அது சக்சஸ் ஆகும்? ஓகேம்மா, அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு டியூரேஷன் எடுக்கணும். அவங்க இப்போ ஓரளவுக்கு பெட்டரா இருக்காங்க அப்படிங்கும்போது ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் ட்ரை, அதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டே இருக்கணும். எதுக்காக அந்த மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, ஒரு நோய்க்காக அவங்களுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறதுங்கிறது நோய் கிளியர் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க உடம்பு வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அதுக்கப்புறமாவும் ஸ்டேபிளா திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு மெடிசன்ஸ் தேவைப்படுறது. ஏன் உடனே அது ரிட்டர்ன் ஆகாது, உடனே ஏன் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் எல்லாமே ரத்தம், செல், தசைகள் தான் இல்லையா? அப்போ ஒன்னொன்னும் வளர்ந்து ஒன்னொன்னும் அதோடைய ஃபங்க்ஷனுக்கு ரீகெயின் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் கண்டிப்பா. இப்போ குழந்தையிலேருந்தே நம்ம இருந்த உடம்பு வேற, பாதியில நோய் தாக்கத்தினால நம்ம உடம்பு ரிவர்ஸ் போன நிலைமை வேற. ஸோ அதே உடம்பு வந்து நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த நோய்க்கே மருந்து கொடுக்கும்போது சீக்கிரமாவே அவங்களுக்கு கிளியரன்ஸ் ஜாஸ்தி, கிளியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஏஜ் ஆக ஆக அந்த டிலே ஏன் ஆகுது அப்படின்னா செல்கள் வந்து ஏஜ் ஆக ஆக டல் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த டிலே தெரியுது. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேரு ஆயிஷா. எங்க இருந்துமா? இங்க நான் வானம்பேடி இருந்து கால் பண்றேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. இப்ப என் தம்பி இருக்கிறான். சரி. 10 வயசு அவனுக்கு. என்ன வயசு? 10 வயது. 10 வயசு. ஓகே. அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துனே இருக்கு. சரி. ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ஆகுது. சரிங்க. சளி பிடிச்சிருக்கா? என்னது? சளி ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா ரொம்ப நாளா? ஆமா, அந்த பிளட் வந்து அப்படியே திக்கா வருது அது. ஓகே. அந்த மூக்குடைய தண்டுவடம் வந்து ஸ்கேன் பார்த்துருக்கீங்களாம்மா? இல்லையே, எதுவுமே பார்க்கல. ஓகே. உள்ள வந்து ஒரு ஸ்கேன் நீங்க பார்க்கணும், ஒரு பிஎன்எஸ் ஸ்கேன் பார்க்கணுமா? சப்போஸ் வந்து மூக்குடைய அந்த சென்டர்ல உங்களுக்கு ஒரு கார்டிலேஜ் இருக்குல்ல, தண்டுவடம் இருக்குல்ல, அது வந்து நேரா இல்ல கோணலா இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி அடிக்கடி ப்ளீடிங் இருக்கும். இல்ல உள்ளுக்குள்ள ஏதாவது சின்னதா கட்டிகள் இருந்தாலோ, பாலிப் கட்டிகளோ, இல்ல உள்ள இருக்க தசைகள் வந்து ரொம்ப நாள் வீங்கி இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கும். இல்லைன்னா ரத்த அணுக்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பேசிக்கா பாத்துக்கணும். ரத்த அணுக்கள் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளீடிங் அடிக்கடி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்குரிய காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து ஹோமியோபதிக் மருந்துகள் மூலியமா இந்த கம்ப்ளைண்ட்டை ஈஸியா தீர்க்க முடியும். நீங்க இங்க இருக்கிறதுனால நீங்க சென்னை பிரான்ச் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றிமா உங்களுடைய நிலைப்புக்கு. கர்ப்பப்பையில கட்டியை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இதை பத்தியும் தொடர்ந்து பேசலாம். இன்னும் நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ தொடர்புல தான் இருக்கீங்கம்மா, நீங்க டாக்டர்கிட்ட பேசலாம். எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க அம்பத்தூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து நீர் கட்டி இருக்கு மேம். மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. சரி. ஏஜ் ஆகல. ஏஜ் என்ன ஆகுது? 1 இயர் ஆகுது. டேப்லெட் வந்து நான் போன டிசம்பர்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீர் கட்டிக்கு. ஓகேம்மா, உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது இப்போ? ஃபர்ஸ்ட் வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலரா இருந்துச்சு. இல்லம்மா, உங்களுக்கு வயது எத்தனைமா? ஹலோ, என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 19 ஆகுது மேம். 19. சரிம்மா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு இரெகுலர் தானா? மெனர்க்கே ஆனதுல இருந்து இன்னும் இரெகுலர் தானா? ஆமாமா. ஓகே. இரெகுலரா தான் இருந்துச்சு.
சரி. டேப்லெட் சாப்பிட்டு 2 months ரெகுலரா இருந்தது. ஆனா போன மாசம் வந்து 10 days முன்னாடியே மென்சஸ் ஆயிடுச்சு. சரி. எப்படி இருந்தது உங்களுக்கு டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளோ எப்படி இருக்குது? டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் மேம் போன மந்த் மட்டும் கொஞ்சம் 10 days முன்னாடியே மென்சஸ் ஆயிடுச்சு. சரிங்க, ஓகே. நீங்க என்ன டேப்லெட் சாப்பிடுறீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரோமினாக்ஸ் சாப்பிட்டேன். சரி. அதுக்கப்புறமா மயோசிஸ்ட் கொடுத்தாங்க அந்த பவுடரு. சரி, ஓகே. உங்களுக்கு ஏஜ் 19 தான் ஆகுது. அண்ட் நீங்க ஏஜ் ரன் பண்ண டைம்லேருந்தே உங்களுக்கு இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது, சரிங்களா? அது வந்து பின்னாடி பிசிஓடி ப்ராப்ளம்ங்கிற ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் அதுக்கு பேக்கில் உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ நீங்க கன்சீவிங்க்கும் ட்ரை பண்றீங்க, மேரேஜ் ஆகி 1 year தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஏஜ்ல எடுத்தீங்கன்னா பெர்மனண்டா உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் கிளியர் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆகல அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம் இப்போதான் 4-5 years இருக்கிறதுனால ஈஸியா நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வித் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் மூலியமாவும் எக்ஸசைஸ்னாலையும் டயட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க மற்ற மெடிசன்ஸ்லாம் போட்டு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்க உண்டு பண்ணிக்காதீங்க இப்பவே. பெட்டர் நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க கையில இருக்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க பிரான்ச் கேன்சல் பண்ணுங்க. கண்டிப்பா அது கிளியர் ஆகுமா அண்ட் ஈஸியா கன்சீவிங்க்கும் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, நன்றிமா. உங்களின் நிலைப்பு கர்ப்பப்பையில கட்டின்னு சொன்னீங்க. இப்போ புதுசா எல்லாரும் சொல்றது நீர் கட்டி பிசிஓடி. இது என்ன காரணம்? இது எப்படி வருது? சரி, ஓகே. கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகள் வந்து ரொம்ப சாலிடா இருக்கிற கட்டிகள், கர்ப்பப்பையில இருக்கிற தசைகள்னால அதுக்கப்புறமா மேல இருக்க லேயர் வந்து உண்டாகிற கட்டிகள். இப்போ நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகும். பட் ரொம்ப சிவியரா அவங்களுக்கு இர்ரெகுலர் மென்சஸ் பிரச்சனையை உண்டாக்குறது அண்ட் அதுக்கப்புறமா உடம்பு ஃபுல்லாவே சைட் எஃபெக்ட்ஸ் உண்டாகிற பிரச்சனை வந்து பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவாரியன் சிண்ட்ரோம். நீங்க சொல்ற அந்த கருப்பையில ஏற்படுற நீர்க்கட்டிகள். நீர்க்கட்டி பத்தி நம்ம விளக்கம் பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலனுக்காக பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. என் பேர் சபிதா மேடம். நான் மேடம் கிட்ட பேசுறேன். ஓகே, நீங்க பேசுங்க. சொல்லுங்க சபிதா. மேம் எனக்கு 1.5 years ஆச்சு மேரேஜ் ஆகி. சரி. எனக்கு குழந்தை, அதை பத்தி டீடைல் கேட்கறதுக்காக தான் மேடம் கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. எனக்கு எவ்ரி மந்த் 26 daysல பீரியட்ஸ் வந்துடும். சரி. அப்படி எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் எதுவும் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் மே வந்து நான் போய் செக் பண்ணேன் மேடம். தைராய்டு ப்ராப்ளம் கரெக்டா இருந்தது. சரி. கால்குலர் ஸ்டடி பார்த்தோம், 13 daysல எக் ரப்சர் ஆச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி. என் ஹஸ்பண்டுக்கும் செக் பண்ணோம், அவருக்கு கவுண்ட் ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் டேப்லெட் ப்ரோஜெனிக்ஸ் டேப்லெட் எடுத்தாங்க, 94 இருந்தது. சரி. மோர்டாலிட்டி வந்து இன்னும் 33%. சரி. 33% இருந்தது மேடம். ஓகேங்க, சரி. அது எதுவும் ப்ராப்ளமா? அது போக பிளாக் இருந்ததுன்னா எதுவும் சிம்டம்ஸ் வெளியில தெரியுமான்னு கேக்குறதுக்காக தான் மேடம் கூப்பிட்டேன். எனக்கு ஏஜ் 20. டியூபல் பிளாக்கா இருந்ததுன்னா ஏதோ சிம்டம்ஸ் வெளியில தெரியுமா அப்படின்றதுக்காக தான் மேடம் கூப்பிட்டேன். டியூபல் பிளாக் இருக்கிறதுக்கு சிம்டம்ஸ் தெரியாதுமா வெளியில? மோஸ்டா தெரியாது. ரொம்ப அதிகப்படியான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ், வயிறுல லைஸா வலிக்கிறது மென்சஸ் டைம்ல, இல்லைன்னா அடிக்கடி ஃபீவர் வருது, இந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க அந்த சிம்டம்ஸ் தெரியலங்கிறதுக்காக நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு சொல்லுங்க. அவங்க என் ஹஸ்பண்ட் ஆர்மில இருக்கனால அது இன்னும் பார்க்காம இருக்கும். அது ஒரு டவுட் இருக்கனால தான் நான் அந்த இது கிளியர் பண்ணிக்கிறேன். மோர்டாலிட்டி 33% இருக்குது. எதுவும் ப்ராப்ளமா மேடம்? நான் ப்ராக்ரெசிவும் கம்மியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. ப்ராக்ரெசிவ் செல்ஸ் வந்து அட்லீஸ்ட் 50% இருக்கணுமா. இப்போ கவுண்ட் சரியா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மோர்டாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு நார்மலா கன்சீவிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா எல்லாமே நார்மலா இருக்கு, சப்போஸ் அது மட்டும் உங்களுக்கு 33% இருக்கு அப்படிங்கும்போது மெயின் காரணமா அதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு மெடிசன்ஸ் கண்டிப்பா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மொட்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக்கா ஸ்பெர்ம் செல்ஸோடைய ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, ஸ்பெர்ம்ஸ் சுத்தி இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்பெர்ம் செல்ஸோடைய மூவ்மெண்ட், இது எல்லாமே அதுக்கு இன்டர்னலான ப்ராப்ளம். அதுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா மெடிசன்ஸோ விட்டமின்ஸ்லாம் போட்டா இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா அந்த ஸ்பெர்முடைய மொட்டிலிட்டி வந்து அந்த ஆர்கன்லேருந்து அவங்களுக்கு டெவலப் ஆகிற விஷயம். ஸோ அதுக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் மொட்டிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் நீங்களும் ஹெச்எஸ்ஜி சீக்கிரமாகவே எடுங்க. அவர் தூரமாக இருந்தாலும் நீங்கள் இப்போவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் ஏதாவது பிளாக்கோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கையில் இருக்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பிரான்ச் கேன்சல் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பேசிக்காக தேவைப்படுது அப்படிங்கிறதும் உங்கள் கவுன்சிலிங்கும் நான் கொடுக்க முடியும். ஓகே, நன்றிமா. உங்களின் நிலைப்புக்கு நீர்க்கட்டிகள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர், எதனால வருது? ஓகே. ஸோ இந்த மாதிரி நார்மலாக எல்லா ப்ராப்ளமும் லைக் நார்மலாக எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு இல்லை சரியாக இருக்குது. அண்டு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இருக்கா இல்லையா செக் பண்ணாமல் இருக்கிறாங்க.
இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல சிம்டம்ஸே இல்லாம இருந்துட்டே இருக்குது. பிசிஓடி இருந்தாலும் சரி ரெகுலரா இருக்கும் மென்சஸ், அண்ட் பிசிஓடி இருந்துட்டே இருக்கும், கருமுட்டை வளராம இருந்துட்டு இருக்கும். அதை செக் பண்ணாம விட்டுருவாங்க. சரியா ஸ்கேன் பண்ணாம ரிப்பீட்டடா உங்களுக்கு ஃபாலிகுலர் growth மந்த்லி கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணாம விட்டுருவாங்க. ஓகே, இத பத்தி பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பாத்திமா, திருநெல்வேலியில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஃபாத்திமா. எனக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி. அபோஸ்கோபி பண்ணேன், நீர்க்கட்டி எல்லாம் எடுத்து சொன்னாங்க. சரிங்க. ஸோ ஃபெலோபியன் டியூப்ல வந்து ஒன்னு பிளாக் இருக்கு, இன்னொன்னு நல்லா கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. ஸோ பீரியட் வந்து irregular 40 days ஒரு டைம் தான் வருது, அது 1 day அந்த மாதிரி தான் வருது. ஓகே, இப்போ நீர்க்கட்டி எடுத்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு அப்படித்தான் வருது? அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசம் நல்ல கிளியரா வந்தது, அதுக்கப்புறம் தான் இன்னொரு பிரச்சனை இருக்கு. சரி, ஓகே. வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு? வேற என்ன பிரச்சனை இருக்குமா? வேற ஒரு ப்ராப்ளம் இல்ல, அது குழந்தைக்கு. ஓகே, ஃபைன். மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சொன்னீங்க? ஹலோ, மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம். 4 வருஷம் ஆகுது. உங்க ஏஜ் என்ன ஆகுது? ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காங்க, அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நார்மலா இருக்கா கவுண்டர்ல? வேற ஒரு தொந்தரவுலாம் இல்ல. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஃபெலோபியன் டியூப் பிளாக் ஆயிருக்கு, அண்ட் நீர்க்கட்டி இருந்து இப்போ எடுத்தும் உங்களுக்கு irregular மென்சஸா இருக்குது, அண்ட் ஹஸ்பண்டும் தூரமா இருக்கிறாங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு இதுல. உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸும் இருக்கு, அண்ட் இன்ஃபெக்ஷன் பிரச்சனையும் இருக்கு, அண்ட் மனக்கவலையும் இருக்கு. உங்களுக்கு ஹஸ்பண்டும் தூரமா இருக்காங்க, அண்ட் மேரேஜ் ஆகி 4 years ஆகுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிளா ப்ராப்ளம் இருக்கிறது வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமாவும் திரும்பவும் பிரச்சனை ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இதெல்லாம் தடைகள். திரும்ப வரதுக்கு இதுல அந்த தடைகள், வேற எதுவும் இல்ல. பேசிக்கா அவங்களுக்கு உடம்புடைய லெவல் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஹார்மோன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும், இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறையறதுக்கு அவங்களுடைய இம்யூனிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகணும். இதெல்லாம் இருந்தா பிரச்சனைகள் உள்ளதும் தானாவே வெளில ஏற்ற முடியும். கண்டிப்பா இவங்களுக்கு ஹோமியோபதிக்கா ஒன்னு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில ஏற்றணும். என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, டிவி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, டெஸ்ட் பார்த்துக்கிட்டா என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கு பேஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த டியூபல் பிளாக் கிளியர் ஆகுமா. அண்ட் பிசிஓடி பிரச்சனை வந்து திரும்ப வராம இருக்கிறதுக்காகவும், அண்ட் இந்த மாதிரி டிலே ஆக மென்சஸ் வருது வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கிளியர் பண்ணணும். ஓகே, நன்றி. உங்களை நாளைக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம்காக பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மீனா. எங்க இருந்துமா? திருநெல்வேலி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா மீனா. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன, டாக்டர்கிட்ட பேசுங்க. திருநெல்வேலி. நீங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பிரச்சனை சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், நான் வந்து இப்போ வந்து கன்சீவா இருக்கேன். சரி. இப்போ வந்து பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி எனக்கு டேட்டா, ஆனா பிப்ரவரி மாசம் டேட் ஆகல. வந்து நாங்க யூரின் டெஸ்ட் பண்ணதில்ல, கன்சீவா அப்படின்ட்டு வந்துச்சு. இப்போ வந்து நாங்க வந்து இப்போ வந்து எப்போ நாங்க வந்து டெஸ்ட் எடுக்கணும்? ஓகே, பிப்ரவரி 28 டேட் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு கன்சீவிங் காமிக்குது. நீங்க இப்பவே டெஸ்ட் எடுக்கலாம். இப்பவே நீங்க ஒரு ஸ்கேன் பார்க்கலாம், ஹெச்சிஜி டெஸ்ட்டும் பார்க்கலாம். ஹலோ, நாங்க டெஸ்ட் பண்ணலாம். எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணோம்? ஓகே, யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாருங்க. அது டெஸ்ட் பண்ணிட்டோம். அது பண்ணிட்டாங்க. யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பார்த்துட்டீங்களா? ஓகே, நீங்க ஸ்கேன் பாருங்க, வயிறு ஸ்கேன் பாருங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க, இல்ல ஹோமியோபதி நீங்க ஹோமியோகேர் பிரான்ச் கன்சல்ட் பண்ணா கூட உங்களுக்கு என்ன டெஸ்ட் தேவையோ நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ண முடியும். ஓகே, நன்றி. உங்களை நினைப்புக்கு இப்படி இப்போ கர்ப்பம் ஆயிருக்காங்க, கர்ப்பம் தெரிவித்திருக்காங்க இல்லையா, என்னென்ன டெஸ்ட் அவங்க எல்லாம் பார்க்கணும், என்னென்ன அறிகுறிகள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும், ஒரு டாக்டரை என்னென்ன பார்க்கணுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், என் பேரு சரிதா, நான் நாகர்கோவில்ல இருந்து கால். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா சரிதா. மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 year ஆகுது. சரிங்க. குழந்தை இல்ல. சரிங்க. நீர்க்கட்டி ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்? நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 6 months வந்து மெட்ஃபார்மின் ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன் நானு. சரிங்க. ஹஸ்பண்ட்க்கு பாத்தீங்கன்னா வந்து செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கவுண்ட் கம்மின்னு சொன்னாங்க. சரி. ஸோ அவங்களும் பிஸ்னஸ் விஷயமா வெளியில போனதுனால சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல அவங்களால. சரி. ஸோ இந்த நீர்க்கட்டிக்கு வந்து எவ்வளோ நாள் மெடிசன் எடுத்துக்கணும் மேம் நான்? ஓகே, உங்களுக்கு இப்போ மென்சஸ் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை வருதுமா? என்ன மேடம்? பீரியட்ஸ் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது? பீரியட்ஸ் வந்து ஆக்சுவலா மேரேஜுக்கு முன்னாடி ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து 2 monthsக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி. இப்போ இந்த டேப்லெட் எடுத்துட்டு இருக்கனால இப்போ ரீசனபிளா ஒரு 4 monthsக்கு 4 monthsே வராம இருந்துச்சு. சரி.
அதுக்கப்புறம் இப்போ மென்சஸ்குள்ள டேப்லெட் போட்டு அதுக்கப்புறம் வர வச்சிருந்து. சரி ஓகே. இந்த மாதிரி ஸ்லோவா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய டிலேவா இருக்கு. இதனால நீர்க்கட்டி பிரச்சனையோட சேர்த்து உங்களுக்கு கருமுட்டையும் எஃபெக்ட் ஆகுது. இதுக்கு நீங்க அட்லீஸ்ட் 6 to 8 months மெடிசன்ஸ் எடுக்கணுமா. ஃபர்ஸ்ட் ஒரு 3 monthsல உங்களுக்கு மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு ஹார்மோன்ஸ் கரெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆரம்பிச்சிடும். அண்ட் அதை ஸ்டேபிள் பண்றதுக்கு மெடிசன்ஸ் ஃபர்தராக கொடுப்போம். இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியும் அதுக்கு அடுத்த 3 monthsல உங்களுக்கு அதுக்கு மெடிசன்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் கன்சீவிங்க்கு ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். இதுக்கு டிலே அப்படிங்கிறது வந்து இத்தனை நாள் மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கிறது வந்து அலாங் வித் மெடிசன்ஸோட நீங்கள் உங்களுடைய டயட்டும் எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணால் இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு மென்சஸ் ரெகுலரைஸ் ஆகும். அதனால நீங்கள் பிரான்ச் ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் கேஸ் டேக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது வேற என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சல்டேஷன் ப்ளஸ் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ண முடியும். ஓகே, நன்றிமா. உங்களின் இழப்புக்கு கீழே ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையோட ஸ்க்ராலிங் நம்பர் போயின்னு இருக்கு. நீங்க அதை கலைப்பணை ஏற்படுத்தி சிகிச்சை முறைகள் தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம இந்த டாபிக் தொடர்பாக இன்னும் நிறைய பேச இருக்கு. ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் லதாங்க. லதாமா, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க லதா. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 7 years ஆச்சுங்க மேடம் கல்யாணம் ஆயிங்க. சரிங்க. 4 வருஷத்துக்கு மேல லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க. சரி. அப்போ வந்து லைட்டா கர்ப்பப்பை வாயில் லைட்டா புண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ சரி. அப்புறம் ஒரு 6 மாசம் டேப்லெட் கொடுத்தாங்க. சரிம்மா. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனேன். அப்புறம் திரும்ப வந்து 1 year ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் போக முடியலங்க. சரிம்மா. இப்போ கொஞ்சம் மறுபடியும் இப்போ 4 வருஷம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரிம்மா. IUI 3 முறை பண்ணிட்டேங்க மேடம். சரிம்மா. நார்மலா இருக்கா மென்சஸ் செட்டா? என்னங்க மேடம்? ரெகுலரா இருக்காமா மாதவிடாய்? இல்ல, இர்ரெகுலரா தாங்க மேடம் இருக்கு. 40 நாளைக்குள்ள ஆயிருதுங்க. சரிம்மா. ஓகே. ஃபாலிகுலர் ஸ்டடி பார்த்துருக்கீங்களா? கருமுட்டை வளர்ச்சியும் லேட்டா இருக்கா? ஹலோ, கருமுட்டை வளர்ச்சியும் லேட்டா இருக்காமா? ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு சர்க்கிள்ல வந்து கம்மியாகும். ஒரு மாசம் ஒரு மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி தான் இது பண்றாங்க மேடம். சரிம்மா. போன முறை நார்மலா ஃபர்ஸ்ட் மாசம் போனோமா நார்மலா எதுவும் கொடுக்காமயே நார்மலா இருந்ததுங்க. சரி. 2.2 என்னமோ சொன்னாங்க மேடம். சரி ஓகே. நார்மலா இருந்ததுங்க. இப்போ 3 முறை பண்ணி 2 முறை ஃபெயிலர் ஆயிடுச்சுங்க மேடம். இப்போ வந்து லைட்டா புண்ணு ஆயிட்டுக்குது திரும்ப அந்த வாய்ப்பகுதியில அப்படிங்கிற மாதிரி மேடம் சொல்லியிருக்காங்க. சரிம்மா. ஓகே. உங்களுக்கு எரிச்சலோ உங்களுக்கு டிஸ்சார்ஜோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? என்னங்க மேடம்? உங்களுக்கு எரிச்சலோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது தனி மாதிரி வர்றதோ வலியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? வலியெல்லாம் இல்லைங்க மேடம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஆனா புண்ணு மட்டும் ஆயிட்டு இருக்குது அடிக்கடி. எனக்கு தெளிவா கேட்க மாட்டேங்குதுங்க மேடம், சொல்லுங்க. உங்களுக்கு அடிக்கடி புண்ணு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க மேடம். அதான் அந்த லேப்ரோஸ்கோபி பண்ணோமா மேடம் சொன்னாங்க. திரும்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அது 6 மாசம் எடுத்தேன். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு திரும்ப வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க கொஞ்ச நாள் பார்த்துட்டு அந்த 12, 13, 14 நாள் லைட்டா ப்ளீடிங் மாதிரி வந்ததுங்க. சரி ஓகே. உங்களுக்கு வந்து செர்விசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குதுமா? நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செர்விசைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பப்பை வாயில இருக்கிற புண்ணு தான் அது சொல்றாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரெக்கரண்டா வந்துட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் வந்து லோக்கலா போட்டிருக்காங்க. பட் ஆனால் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அந்த புண்ணுக்கு வந்து பேசிக்கா உங்களுக்கு ஹோமியோபதிக் மருந்துகள் மூலியமா இன்டர்னலா உங்க உடம்புக்கு நீங்க மருந்து எடுக்கும்போது தான் இந்த மாதிரி லோக்கலா ஆகிற அந்த அலர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அலர்ச்சி ஆகிறதோ புண்ணு ஆகிறதோ இல்லை இல்லாம இருக்கும். ஸோ அதனால அதோட சேர்த்து இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. லேட்டாகவும் பீரியட்ஸ் ஆகுது. அந்த கருமுட்டை வளர்ச்சியும் சரியா இல்லாத மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கு ஹோமியோபதிக் மருந்துகள் இந்த 2 விஷயத்துக்குமே நீங்க ஒரே மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது 2மே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அண்ட் ஏஜும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நீங்க மற்ற மெடிசன்ஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ நீங்க ஹோமியோபதிக் மருந்துகள் எடுக்கிறதுனால கன்சீவிங்க்கு உங்க உடம்பு கர்ப்பப்பையா இருந்தாலும் சரி கருப்பையா இருந்தாலும் சரி ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு இந்த மருந்துகள் வந்து ஹெல்ப் பண்ணுமா. நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க கன்சல்ட் பண்ணுங்க பிரான்ச். நன்றிமா. உங்களின் நினைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் கலா ஃப்ரம் பெங்களூர். ஓகே கலாமா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. என்னோட சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. என்னோட சிஸ்டருக்கு வந்து யூட்ரஸ் வீக்கா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? என்ன மேடம்? என்ன சிம்டம்ஸ் என்ன இருக்கு சொல்லுங்க.
எனக்கு புரியல மேடம். என்ன அறிகுறிகள் இருக்குன்னு கேக்குறாங்க, என்ன சிம்டம்ஸ்? அவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்து கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு, ரெகுலரா தான் இருக்கு. சரி. பட் வந்து அவங்க எங்க 3 டைம்ஸ் வந்து அபார்ட் ஆயிடுது. ஓ சரி. செக் பண்ணதுல ஃபர்ஸ்ட் டைம் அபார்ஷன் ஆகும்போது செக் பண்ணதுல தான் வந்து யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்திருந்தாங்க. ஓகே சரி. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைம் 3 மந்த்ஸ்க்கு டேப்லெட் எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து செகண்ட் டைம் கன்சீவ் ஆனாங்க. சரி. கன்சீவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து யூட்ரஸ் வீக்கா தான் இருக்கு, நீங்க இன்னுமே டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. சரி. 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு அபார்ட் ஆயிடுது. சரி. வேற இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு பாத்துருக்காங்களா? என்ன மேடம்? இந்த யூட்ரஸ் தவிர வேற இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு பாத்துருக்காங்களா? இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது, வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதுதான் ரொம்ப வீக்கா இருக்கு, குழந்தைய தாங்குற அளவு சக்தி இல்ல. சரி. ஓகேம்மா. கர்ப்பப்பையுடைய திக்னஸ் வந்து சில சென்டிமீட்டர்ஸ் வளரணும். இப்போ கன்சீவிங் ஆகுது அப்படிங்கும்போது அந்த சென்டிமீட்டர்ஸ் வளராம இருக்குது அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி சீக்கிரமா அவங்களுக்கு வந்து அபார்ஷன் அப்படிங்கிறது ஆகுது. ஸோ அந்த திக்னஸ் வளர்றது எப்படி வளருது அப்படிங்கிறதுனா பிறப்பிலேருந்தே சில பேர் கர்ப்பப்பை வந்து அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கும். நம்ம உடம்புல செக்ரீஷன் ஆகிற விஷயங்களுக்கு ஹார்மோன்ஸா இருந்தாலும் சரி, மற்ற வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரத்த ஓட்டத்துக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் அவங்களுக்கு இல்லாம இருக்கு, அதனால தான் வீக்கா இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்தா கண்டிப்பா இந்த ரெஸ்பான்ஸ் நல்லபடியா இருக்கும். அண்ட் இன்னுமே நல்ல க்ரோத் இருந்து பேபியை தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் மெடிசன்ஸ் எடுத்தாங்கன்னா பெட்டரா அவங்க வந்து கன்சீவிங் வந்து வித்தவுட் எனி மற்ற ஹெல்ப் இல்லாம கொண்டு போகலாம். ஓகே, நன்றிமா. உங்களின் அளவுக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. பேர் கீதா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வேலூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க கீதா. கீதாமா சொல்லுங்க. ஹலோ, டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம். சொல்லுங்கம்மா. வயிறு வலி கொஞ்ச நாளா இருந்துட்டே இருக்கு மேடம். 2 வருஷமா வயிறு வலி இருந்துட்டே இருக்கு. எப்போ வயிறு வலி ஜாஸ்தியா இருக்கு? மென்சஸ் டைம்ல தான் இருக்கா? மேடம், மென்சஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே டைம் தான் வரும். ஆனா வர டைம்ல நல்லா வலி இருக்குது. சரிம்மா. வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? 34 ஆகுது மேடம். 34 ஆகுது. ஓகேம்மா. ஸ்கேன் பார்த்துருக்கீங்களா? என்ன மேடம்? ஸ்கேன் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களாம்மா? கர்ப்பப்பையில புண்ணு இருக்குது, கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்றாங்க மேடம். சரிம்மா. ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்களா? ஓகே. இந்த கர்ப்பப்பையில புண்ணு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த 2 வருஷமா வலியோட சேர்த்து ப்ளீடிங்கும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பையில புண்ணு இருக்கிறதா இருந்தாலும் சரி, கட்டிக்கலா இருந்தாலும் சரி, இல்லை வேற இன்ஃபெக்ஷன்ஸ்னால புண்ணா இருந்தாலும் சரி, நீங்க மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஹோமியோபதிக் மெடிசன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த புண்ணு ஃபார்ம் ஆக வந்து கர்ப்பப்பையில ஏற்படுற சின்ன சின்ன உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் கூட சின்ன சின்ன அந்த செக்ரேஷன் கூட ரொம்ப வலி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த புண்ணு இருக்கிறதுனால. அண்ட் இன்னுமே நம்ம அதோடைய புண்ணை வந்து ஜாஸ்திப்படுத்துற விஷயம் முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து உங்களுக்கு சத்து குறைபாடும் ஜாஸ்தி இருக்கு அண்ட் ப்ளீடிங்கும் அதிகமா போகுது அப்படின்னா இன்னும் சத்து குறைபாடு பிரச்சனையும் இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த புண்ணு வந்து சீக்கிரமாவே ஆறும் அண்ட் திரும்பவும் வராம இருக்கும். ஏன்னா இந்த ஏஜ்ல உங்களுக்கு ஜாஸ்தியா அந்த புண்ணு டெவலப் ஆகிற அளவுக்கு ப்ரானா இருக்கும் அந்த யூட்ரஸ். எதனால அப்படிங்கும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும்போது அந்த யூட்ரஸ் உடைய அந்த வீக்னஸ் வந்து அதுக்கு வழிவிடுற மாதிரி ஆயிடும். அண்ட் கண்டிப்பா நீங்க உடனடியாக ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுங்க, பெட்டரா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க. ஹலோ ஹலோ, தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் தனலட்சுமிங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் தனலட்சுமிங்க. கேக்குதுமா? டிவி வால்யூம் குறைங்கம்மா. ஹலோ மேம். அம்மா, நீங்க டிவி வால்யூம் குறைச்சாதான் டாக்டர் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்குமா? எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேம். சரி. 1 இயருக்கு முன்னாடி போய் நாங்க டெஸ்ட் பண்ணோம் 2 பேரும். சரிம்மா. அதுல வந்து எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. இப்போ 1 இயரா நான் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சரிம்மா. ஆனா எதுவுமே எந்த ஒரு இதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்களே. இல்ல இந்த தைராய்டு வந்து கியூர் ஆனாக்கா கன்சீவ் ஆவாங்களா? ஆமாம்மா. அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு கன்சீவிங்க்கு டிலே ஆகும் தான். பட் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பார்த்துக்கணும். தைராய்டுக்கு நீங்கள் எடுக்கிற டேப்லெட் வந்து அது ஒரு சப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துகிட்டு இருங்க. ஆனால் தைராய்டு பிரச்சனை வந்து உங்களுடைய மற்ற ஹார்மோன் லெவலில்
பிரச்சனையாக்காம ஜாஸ்திப்படுத்தாம இன்னுமே உங்களுக்கு கருமுட்டைகளை வளர்ச்சியை வந்து தடுக்காம இருக்கிறதுக்கு ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு தைராய்டு லெவல்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நீங்க அந்த மெடிசின்ஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. அதை எடுத்துட்டே இருக்கிறது வந்து அதுக்கப்புறம் நார்மல் ஆனது கியூர் ஆகாது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு தைராய்டுடைய கிளாண்டுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுனால உங்களுக்கு ஓவரஸுடைய ரெஸ்பான்ஸ், அதாவது கருப்பையுடைய வேலையை நம்ம வந்து நல்லப்படுத்துறோம். அதனால தான் உங்களுக்கு ஹோமியோபதிக் மெடிசன் சப்போர்ட்டிவா தேவைப்படுது. அண்ட் அது சரியாயிடுச்சு அப்படின்னா கன்சீவிங் ஈஸியா இருக்கும். நீங்க தைராய்டு ரிப்போர்ட்ஸும் அண்ட் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு டைரக்டா கிளினிக் கன்சல்ட் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. முதல்ல நம்ம பிசிஓடி பத்தி கம்ப்ளீட் பண்ணவே இல்லை டாக்டர். பிசிஓடி எதனால வருதுன்னு அது பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் வந்துட்டாங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. என் பேர் தீபா. எங்க இருந்துமா? ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, டிவி வால்யூம் குறைங்கம்மா. திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே ஓகே, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையில சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம். ஹலோ. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. தயவு செய்து தொடர்பு கொள்ளும் நேயர்கள் அனைவருமே டிவி வால்யூம் நல்லா நீங்க குறைச்சிட்டு வந்தீங்கன்னா தான், ஏன்னா இது நாங்க நிறைய சிகிச்சை முறைகள் பத்தி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, டாக்டர் சொல்றது உங்களுக்கு நாங்க தெளிவா சொல்ல முடியும். பிசிஓடி நம்ம அதுல விட்டோம் டாக்டர், அதை நம்ம சரியா கம்ப்ளீட் பண்ணல. அது எதனால வருது, எப்படி வருது? இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலுமே மற்ற எந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் இப்போ எடுக்க வராங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது ஒரு ஜென்ரல் கேஸ் டேக்கிங் வந்து நாங்கள் எல்லாருக்குமே வந்து காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்போம். அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, அண்டு வேற ஏதாவது அவங்களுக்கு உடம்புல வீக்னஸ் இருக்கா, உடம்புல வேற ஆஸ்மா ப்ராப்ளமோ இல்லை தைராய்டு ப்ராப்ளமோ எல்லாமே டெஸ்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு பின்னாடி வந்து எதனால இந்த பிசிஓடி பிரச்சனை இந்த ஏஜ்ல அவங்களுக்கு இந்த மாதிரி தன்மையை அவங்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறது வந்து பேசிக்கா காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுப்போம். ஸோ அப்போ அவங்களுடைய என்விரான்மெண்ட் எப்படி வளர்ந்தாங்க, என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணாங்க, என்னென்ன ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு வாழவே முடியாது, கண்டிப்பா இருக்கும், இருக்கதான் செய்யணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து இன்னும் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஸோ அதுல வந்து அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்றாங்க, அது எப்படி அவங்க உடம்பு பாதிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கேஸ் டேக்கிங் எடுக்கும்போது எல்லாருக்குமே ஃபீல் பண்ணுவாங்க, ஹோமியோபதியில என்னென்ன சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கா, எதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டாக்டர் கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே டவுட் இருக்கு. இப்போ அந்த மாதிரி எல்லாரும் சைக்காட்ரிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயமா வந்து அவங்க நினைச்சுக்கவே தேவையில்லை. மனசுங்கிறது எல்லாருக்குமே அந்த லைஃப்ல வந்து அவங்களுக்கு ஒரு அங்கம் தான். ஸோ அது வந்து அவங்களை ரொம்பவே அவங்களுடைய லைஃபோட சேர்ந்து இருக்குது. ஒரு நேரம் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம்காக பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. பாரதி. எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க பாரதி. பாரதி. சொல்லுங்க. டாக்டர் பேசுறாங்க, நீங்க பேசுங்க, உங்களோட பிரச்சனையில சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசுறேன். ஓகே, அவங்களோட தொடர்பு தெளிவா இல்லை. நம்ம டாபிக் தொடர்பு நம்ம பேசலாம். இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. சரிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ டாக்டர், ஒய்ஃபுக்கு சரிங்க, குழந்தை பிறந்து 8 மாசம் ஆச்சுங்க. சரிங்க. குழந்தை பிறந்து 8 மாதத்துல இருந்து தாய்ப்பாலே குடிக்கலைங்க. தாய்ப்பால்லாம் இருக்குது, சரி, ஆனா பால் குடிக்கவே இல்லை குழந்தை. எதனால? குழந்தை பசிக்கு என்ன அப்புறம் நீங்க கொடுக்குறீங்க? பால் பவுடர் மட்டும் தான் கொடுத்துட்டு வருதுங்க 8 மாசமா. அதனால குடிக்கிறாங்களா? நல்லா இருக்கா, குழந்தை நல்லா இருக்கு. டாக்டர் வந்து சொன்னாங்க, நீ தான் பால் கொடுக்கணும், என்னால்தான் முடியல, வேற யாரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. தாய்ப்பால் குடிச்சா என்ன பண்றான் குழந்தை? வாந்தி எடுக்கிறானா? இல்ல வாந்திலாம் எடுக்கல. பால் குடிக்க மாட்டான். தாய்ப்பால் கிட்ட போனாவே அழுகுறான், கத்துறான். ஓ சரி. எதனால உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பழக்கப்படுத்தலீங்களா நீங்க? குழந்தை பிறந்ததுல இருந்து குடிக்கல மேடம். சரி, ஓகே. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே பழக்கப்படுத்தணும். அது முதல்ல இருந்தே நீங்க குழந்தை குடிக்கல பிடிக்கல அப்படிங்கும்போது பழக்கப்படுத்தியும் சுத்தமா குடிக்கவே இல்லை. பவுடர் பால் தான் போட்டு குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுங்களே. குழந்தைக்கு வந்து ஒன்றும் ஆகாத விட அவனுக்கு சத்து குறைபாடு இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்து தாய்ப்பால்ல தான் அவனுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும். நீங்க வெளியில எடுத்தாதான் அவங்களுக்கு நீங்க பாட்டில போட்டு கொடுக்கறது நல்லது. சப்போஸ் நீங்க பாட்டில கொடுக்கும்போது குடிக்கிறான் அப்படிங்கும்போது நீங்க அப்படியாவது கொடுங்க.
தாய்ப்பால் கொடுக்கல அப்படின்னா பேசிக்கா அவனுக்கு இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே வளர்ச்சி குறைபாடா இருக்கும். அவன் வந்து செய்கை எல்லாமே ஸ்லோவா இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெளியில எடுத்தாவது நீங்க கொடுக்க பாருங்க. இல்லைன்னா நீங்க இந்த பவுடர் பால் தான் கொடுத்தாகணும். இல்லைன்னா ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்று இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மஞ்சுளா. மஞ்சுளாமா, எங்க இருந்து பேசுறீங்க? சேப்பட்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மஞ்சுளா. டிவி வால்யூம் தயவு செய்து குறைச்சிடுறீங்களாமா? டிவி வால்யூம் மட்டும் குறைச்சிருங்களேன். குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. வால்யூம் குறை. சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க, பிரச்சனை சொல்லுங்க. ஹலோ மஞ்சுளாமா, உங்களுடைய பிரச்சனை என்ன? டாக்டர்கிட்ட பேசுங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டெண்டன்சி வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும், பிறந்ததுலேருந்தே அவனுக்கு இருக்கும். தாய்ப்பால் தான் அவங்க வந்து கேட்பாங்க. அந்த வாய் வச்ச உடனே அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கணும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து இந்த குடிக்காத பிரச்சனை இருக்கும். சில பேர் குடிச்சா வாந்தி எடுத்துருவாங்க. சில குழந்தைகள் வந்து குடிச்ச உடனே வாந்தி எடுத்துருவாங்க. ஆனால் அந்த பிரச்சனை அந்த குழந்தைக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு இது ஒரு பழக்காத பிரச்சனை மட்டும்தான். அது அதுக்கும் அவங்க மெடிசன்ஸ், ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நல்லாவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த குழந்தைக்கு சில மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு தானாவே இந்த அம்மா பாலை குடிக்கிறதுக்கு பழக்கம் வந்துடும். அவங்க குழந்தை தூக்கிட்டு வந்து கன்சல்ட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, இன்னொரு இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, விமலா தேவி மேம். ஓகே, டாக்டர் பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. இல்ல, மேரேஜ் ஆகி 11 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்திருக்கோம் ஃபுல்லா. சரிம்மா. லாஸ்டா இங்க திருச்சியில பார்க்கும்போது குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. இவ்வளவு நாள் கண்டுபிடிக்க முடியல. அது இருந்துச்சுன்னா நீங்க வந்து நார்மலா குழந்தை பெற்றுக்க முடியாது, டோனர் மூலியமா தான் பெற்றுக்கலாம். அது எப்படி சாத்தியமா? என்னன்னு மெடிசன் மூலியமா சரி பண்ணலாமா? மெடிசனே கிடையாது சொல்றாங்க. ஆமாம்மா, உங்களுக்கு குரோமோசோம்லேயே ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும்போது மெடிசன் வந்து அவ்வளோ ஈஸியாக அதை மாற்ற முடியாது. ஜெனட்டிக்காவே பிரச்சனை இருக்கிறதுனால. ஸோ கன்ஜெனிட்டல்ங்கிறது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து மெடிசன்ஸ் போட்டு அந்த டெண்டன்சியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன குரோமோசோமல் ப்ராப்ளம், எவ்வளோ டீரேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். அண்ட் சில குரோமோசோம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே மாறி இருக்கிறது. அண்ட் அதனால குழந்தை கன்சீவிங் ஆகின உடனேவே வந்து உடனே பிரிஞ்சிடுறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும். சிலது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கன்சீவிங் கொண்டு போகும். பட் ஆனால் அபார்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தா கண்டினியூ பண்ண முடியும். ஸோ பெட்டர் நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க சார்? டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. என் வீட்டு குழந்தை 10 வருஷம் ஆகுது மேடம். சரிங்க. என்ன பிரச்சனைனால அப்படி இருக்கு? தெரியல, அவங்க கிட்ட கொடுங்க மேடம். சரிங்க சார். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் பேசுங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. மாசம் கரெக்டா தான் பீரியட்லாம் வருது. சரி. கருமுட்டையும் நல்லாதான் வளர்ந்துக்குது சொல்றாங்க ஸ்கேன் பக்கத்துல. சரிம்மா. அப்புறம் அவருக்கு தான் அசைவம் கம்மியா இருக்குதுன்றாங்க. ஓகே, சரி. வேற எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? அவங்களுக்கு தான் அந்த மொட்டிலிட்டி அசைவுத்தன்மை கம்மியா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி அசைவுத்தன்மை கம்மியா இருக்கு. ஆனா கவுண்ட் கரெக்டா இருக்குங்களா உங்களுக்கு? சரிங்க. கவுண்ட் கரெக்டாக இருக்குது, அசைவுத்தன்மை மட்டும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஹோமியோபதி மெடிசன் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை உங்களுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹார்மோன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகும். எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் சில ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு டிலே ஆகும். ஸோ 2 பேருமே உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் பிரான்ச்சு. நான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறேன். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் ராகவி. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேளச்சேரியில இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா.
சொல்லுங்கம்மா சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி 2 years ஆகுது. சரி. அதுல வந்துட்டு எனக்கு நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா. நீர்க்கட்டிக்கான டேப்லெட் வந்து 3 months நான் வந்து ஒர்க் பண்றதுனால இஎஸ்ஐல காமிச்சிட்டு இருந்தேன். சரிம்மா. 3 months ரெகுலரா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா. தொடர்ந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு, இன்னும் ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து இன்னும் 2 டேப்லெட் மாத்தி எழுதி கொடுத்தாங்க. சரிம்மா. டேப்லெட் வந்துட்டு நைட் மட்டும் சாப்பிட சொன்னாங்க. சரிங்க. ரெண்டாவதா எழுதி கொடுத்த டேப்லெட் வந்துட்டு ஒண்ணு வந்து ஃபோலிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. சரிங்க. இன்னொரு டேப்லெட் வந்துட்டு அது வந்து சுகருக்கும் சாப்பிடுவாங்களாம், இந்த மாதிரி நீர்க்கட்டிக்கும் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. மெட்ஃபார்மின். சரி. அந்த ஓகே, நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க டேப்லெட்ஸ் எல்லாமே, பட் ஆனா உங்களுக்கு இன்னும் சரியா பீரியட்ஸ் ஆகலைங்கிறீங்களா? ஆமா, எனக்கு இன்னும் பேபி எதுவும் வரல. சரி, ஓகே. நீங்க எடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு லோக்கலா ஹார்மோன்ஸ் ஏறி இறங்குறதுனால உங்க செல்கள்ல ஏற்படுற மாற்றத்தை கண்ட்ரோல் பண்றது மெடிசன்ஸ் எல்லாமே. அண்ட் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஹார்மோன் சரியா இல்லை அப்படிங்கிறது ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு அது கிளியர் ஆகும். பேசிக்கான ப்ராப்ளம் கிளியர் ஆனால் தான் உங்களுக்கு மென்சஸ் கரெக்டாக வரும். 3 மாதம் எடுத்தாலும் நீங்கள் 6 months எடுத்தாலும் ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது வந்து சரியான மருந்துகள் வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது தான். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஹோமியோபதிக் கன்சல்டேஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும், என்ன உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கணும், தைராய்டு பிரச்சனை இருக்காங்கிறத பார்க்கணும், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்காங்கிறதையும் பார்க்கணும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். அண்ட் சீக்கிரமாகவே உங்களுக்கு மென்சஸ் ரெகுலரைஸ் ஆகும். ஓகே, நன்றிப்பா உங்களின் நினைப்புக்கு. நம்ம இன்னொரு நேயர் பார்த்துட்டு வந்துடலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி தூத்துக்குடில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம், எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிட்டு, குழந்தை இல்ல. அவங்களுக்கு தான், என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து விரைப்புத்தன்மை இல்லைன்னு சொன்னாங்க. ஓ சரி. அதனால நாங்க வந்து ஐஏ ட்ரை பண்ணோம் மேடம். சரிம்மா. 2 தடவை ட்ரை பண்ணிட்டோம், 2 தடவை மென்சஸ் வந்துருச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்கு, எனக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி. அவங்களுக்கும் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு. சீமன் டெஸ்ட் எடுத்தாங்க, நார்மலா தான் இருக்கு. அது ஆக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரிங்க. ஆனா ஏன் மேடம் மென்சஸ் வந்துட்டு தான் இருக்கு. 2 தடவை ஐஏ பண்ணிருக்கோம். சரி, ஓகே. உங்க ஹஸ்பண்டுக்கு எதுவும் இல்லையா? என்ன மேடம்? உங்க ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்குங்கறத சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம். சரியா இல்ல அப்படிங்கிறது அது வந்து சரியா நேச்சுரலா உங்களுக்கு கன்சீவிங் ஆகிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிஃபிஷியலா நீங்க பண்ணது வந்து மென்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம சான்ஸ் அதுல வந்து 50-50 சான்ஸ் இருக்குமா, நம்ம அதை பேஸ் பண்ண முடியாது. நேச்சுரலா உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 பேருமே நார்மலா இருக்கீங்க, பட் இது இடையில இந்த ப்ராப்ளம் மட்டும்தான். அதுக்கு வந்து ஏதாவது ஆங்ஸைட்டி இருக்கா, இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்னால அப்படி ஆயிருக்கா, இல்லை மசில் வீக்னஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நேச்சுரலாக நீங்கள் கன்சீவ் ஆவீங்க. ஹை சான்ஸ் இருக்கு, ஒன்லி சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டா அவங்க நார்மல் ஆகிடும். அவங்களுக்கு நீங்கள் அவரை அழைச்சிட்டு வாங்க, மெயில் டாக்டர்ஸ் இருக்காங்க, கன்சல்டேஷன் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அந்த மெடிசன்ஸ் எடுக்க சரியாயிடும். ஓகே, நன்றி உங்களின் நினைப்புக்கு. ஹோமியோ கேர் பிரான்ச்சஸ் எல்லாம் எங்க இருக்கு டாக்டர்? ஓகே, ஹோமியோ கேர் பிரான்ச்சஸ் வந்து சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று சிஐடி நகரில் இருக்கு, இன்னொன்று அம்ஜிக்கரையில் ஒரு பிரான்ச் இருக்கு. அண்ட் இன்னொரு பிரான்ச் வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போது, இன்னும் 10 நாட்கள்ல இருக்கும், தாம்பரத்தில். ஓகே ஓகே. அப்ப நிறைய பேருக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா. ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க. மேம் கிட்ட பேசலாமா? பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனை என்ன? நான் வந்து குளோனோசிப்பம் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன் 4 years-ஆ. சரி. இப்போ வந்து இத ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் 2 mg சாப்பிட்டு இருந்தேன். சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 mg அந்த பாதி இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கேன். சரி. கம்ப்ளீட்டா என்னால ஸ்டாப் பண்ண முடியல. ஓகே, என்ன டேப்லெட் போடுறாங்க? இதுல வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்கா மேம்? என்ன டேப்லெட் போடுறீங்கம்மா? என்ன டேப்லெட் போடுறீங்க? டிவி வால்யூம் குறைங்க. மெடிசன் வந்து குளோனோசிப்பம். எதுக்காக போடுறீங்க? சாரி, எதுக்காக போடுறீங்கன்னு டாக்டர் கேக்குறாங்க. இல்ல, இது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது வின்சென்ட் பார்த்ததுல இருந்து எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுல எனக்கு தூக்கம் சரியா வர்றதில்ல. அதனால சாப்பிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. சரி, ஓகே. உங்களுக்கு வேற டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கா? டிப்ரெஷன் மாதிரி
இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 4 இயர்ஸா இருக்கு எனக்கு வந்து. சரி ஓகே. என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? சாரி, என்ன ஒர்க் பண்றீங்க? இல்ல ஹோம் பேஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வந்து அக்குபஞ்சர் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே. உங்களுக்கு இந்த பிரச்சனை டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம விரிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து மனசளவில் உங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்ட் ஆகிறதுனால இந்த மாதிரி மனசளவில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஒன்லி கவுன்சிலிங் மட்டும்தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. எவ்வளவோ கவுன்சிலிங் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் அது மட்டும் சொல்யூஷன் கிடையாது. அலாங் வித் தட் இந்த மாதிரி ஒத்ததமான ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால இனிமேல் உங்களுக்கு மென்டல் ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் தாட்ஸ் ப்ராசஸும் உங்களுக்கு வந்து சேனலைஸ் கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ பெட்டர் நீங்கள் ஹோமியோபதி கன்சல்டேஷன் பக்கத்தில் இருக்க ஹோமியோ கேர் பிரான்ச்சை கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக வித் கவுன்சிலிங்கும் வித் மெடிசன்ஸும் உங்களுக்கு மற்ற அலோபதிக் மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, வேறு நீங்கள் எந்த மெடிசன்ஸ் இதுக்காக டிபெண்ட் ஆகி இருக்கிறது வந்து டிபெண்டன்சியை குறைச்சிட்டு உங்களாலே வந்து தானாக உங்கள் ஒர்க்கும் பண்ண முடியும், இதுலேருந்து வெளியிலையும் வர முடியும். ஓகே, நன்றி. நான் இப்போ இன்னொன்று இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? வேட்டுப்பாளத்துலேருந்து கார்த்திகா பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பேசணும். சொல்லுங்க. எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். சரிங்க. 2 months வராம இருந்துட்டு 3 months வந்து லைட்டா இருந்துச்சுங்க மேம். சரி, எத்தனை நாளா இந்த பிரச்சனை? அது 2 மாசம் சுத்தமா வராம இருந்துட்டு 3ஆவது மாசம் லைட்டா நான் 4 நாள் இருந்துச்சுங்க மேம். சரிம்மா, வேற என்ன பண்ணுது? அப்புறம் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் காமிச்சிட்டுங்க மேம். காமிச்சதுல அவங்க மாத்திரை கொடுத்துருக்காங்க. 15 days கொடுத்துருக்காங்க டைம். சரிம்மா, டெஸ்ட் தான் பார்த்துருக்கீங்களா? இப்பதான் 2 நாள் மென்சஸ் ஆயிட்டேங்க மேம். டெஸ்ட் பார்த்துருக்கீங்களாம்மா ஏதாவது? டெஸ்ட் பார்த்தேங்க மேம். ஹார்மோன் டெஸ்ட்டும் தைராய்டு டெஸ்ட்டும் பார்க்கணும்னு சொன்னாங்க மேம். சரிம்மா, என்ன ப்ராப்ளம் இருக்கு? அதுக்கு பார்த்ததுல எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் மாத்திரை கொடுத்துருக்காங்க. அது மாத்திரை கொடுத்து 10 days கழிச்சு மென்சஸ் ஆயிட்டேங்க மேம். சரிம்மா, ஸ்கேன் எப்படி இருக்கு? ஆகலைன்னா அப்படி ஆகலைன்னா ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, ஸ்கேன் பார்க்கல நீங்க இன்னும்? ஸ்கேன் பார்க்கலைங்க மேம். அது வந்துருச்சுன்னா ஸ்கேன் பார்க்க தேவையில்லை, நான் ரெகுலரா பண்ணி விடுறேன். நாங்க மாசம் வர்ற மாதிரி பண்றேன் நாங்க. சரி ஓகேம்மா. சப்போஸ் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் நார்மலா இருக்கு அண்ட் உங்களுக்கு சரியா பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது, 2 மாசமா தள்ளி ஆகுது அப்படிங்குதுன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் டெஸ்ட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற பேசிக் ஹார்மோன்ஸ் தவிர ப்ரொஜெஸ்ட்ரோன் டெஸ்ட்டும் பார்க்கணும். 19th டேல உங்களுக்கு சப்போஸ் இப்போ பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் லோவா இருக்கு அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு இந்த கர்ப்பப்பையுடைய ரெஸ்பான்ஸ் சரியா இல்லாம இருக்கலாம். அண்ட் அதை வந்து ஸ்கேனும் அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட்லையும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டிலேயாக இருக்கிற ஹார்மோன்ஸ் கூட உங்களுக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்து ரெகுலரைஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் மற்ற மெடிசன்ஸ் வந்து ஒன்லி டெம்பரரியாக இருக்கிறதுனால அது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நன்றிமா. உங்களின் நினைப்புக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக பெண்களுக்கான பிரச்சனை நிறையவே நீங்கள் தகவல்களாக கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சி முடிவடையும் தருணம் வந்தாச்சு. நன்றி டாக்டர், இந்த நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. என்ன நேரம் நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. குழந்தையின்மை பிரச்சனை பெண்களுக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனை மூலமாக தீர்வளித்துக் கொண்டிருக்காங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.